நாட்டில் பரவும் நோய்கள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. யாழில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் பிரச்சாரம். பல தடவைகள் மழை பெய்யும் சாத்தியம். இன்று முதல் பாடசாலைகள் ஆரம்பம், கல்வி அமைச்சு தெரிவிப்பு. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் சுமார் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ரத்தினபுரி, காலி, கேகாலை, மாத்தறை, களுத்துறை, மொனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நாட்களில் தசைவலி, தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரச்சாரம் 3வது நாளாக நேற்று மாலை யாழ் தீவக பகுதியில் நடாத்தப்பட்டுள்ளது. வேலணை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியேந்திரன் உள்ளிட்ட சிலர் பங்கு பெற்றிருந்தனர். இதன்போது பிரச்சார துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கி தமது நிலைப்பாட்டினை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை கடந்த 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தது. அதன்படி பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதலாம் கட்டம் இன்று முதல் நவம்பர் 22ஆம் தேதி வரை இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து மண்கேணி காட்டு பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் சாரதி தூங்கியமையினால் கார் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் சாரதி உட்பட காரில் பயணித்த அனைவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக அதிகளவான விபத்துக்கள் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.